வாசலுக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்கிறார். அப்ப வந்து நான் மைக் பிடிச்சி என்ன செய்யறேன், கண்ணியத்திற்குரிய இவர் வந்து நாங்க கேட்ட மாத்திரத்திலேயே 10,000 ரூபாய் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில ரப்புல் ஆலமீனுடைய திருப்தியை மட்டுமே நாடி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதே போல மற்றவர்களும் முன் வரணும் அப்படின்றதுக்காக அவருடைய விஷயத்தை வந்து பப்ளிக் படுத்தி சொல்றாரு. இது கூடுமான்னு சொன்னா இது வரவேற்கப்பட்ட புகழ். இந்த புகழ்னால சம்பந்தப்பட்டவருடைய அந்த நற்பெயருக்கு எந்த கலகமும் ஏற்படாது. ஆகிரத்துல வந்து உன்னை புகழ்ந்தாச்சு உனக்கு நன்மை கிடையாது அப்படின்றதுலாம் அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டான். ஏன்னா அவர் அதை விரும்பல. அவர் கொடுக்கறத கொடுத்துட்டாரு. மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, அவர் தந்ததை வந்து பிரஸ்தாபிக்கிறாங்க. இந்த மாதிரி 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காங்க அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு, மத்தவங்களும் முன் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த புகழ்னால எந்த பாதிப்பும் ஏற்படாது. அது உலகத்தில் ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய பஷாரத் என்று சொன்னாங்க. ஒரு நல்ல அறிவாளி, அந்த அறிவாளியை பார்த்து நான் அறிவாளின்னு சொல்றேன், நல்ல அறிவாளிப்பா. அதுக்காக இல்லாத கொள்ளாதெல்லாம் சொல்றேன். உலகத்திலே இவர் தான் பெரிய அறிவாளி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அறிவாளினா அறிவாளி, அவரை பயன்படுத்திக்கிறங்க அப்படின்னு சொல்றதுல தவறு இல்லை.